சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெஜிடபிள் குருமா, இது வத்த குழம்பு சாதம், கல்யாண ரசம், சாம்பார் சாதம், கல்யாண ரசம், அனதர் பாக்ஸ், 2 பாக்ஸ் கல்யாண சாம்பார், வெண்பொங்கல், தயிர் சாதம், சாம்பார், மோர் குழம்பு, கல்யாண சாம்பார், பொட்டேட்டோ கறி, கருவேப்பிலை சாதம் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ விரைவில் வாருங்கள். எல்லா சாப்பாடும் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 பேர்கிட்ட இருக்கு. சீக்கிரம் வாருங்கள். என் பேர் ராஜு. நான் ஹெல்த் சென்டர் பக்கத்தில் இருக்கேன். நான் ரெகுலராக வாங்கிட்டு போகிறேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கார். இந்த இது நினைக்கவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாத பண்ணிட்டு இருக்காரு அவர். எப்போதுமே பார்த்தாக்கா இதுமாரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஃபுட்டெல்லாம் வீணாக தான் போயிட்டு இருந்தது இத்தனாலா. இவரால் என்னன்னாக்கா 10 பேர் சாப்பிட்றோம். நல்லா இருக்கு எல்லாமே. இந்த வீணா பண்ணதை கொடுக்க மாட்டார். இல்லை நேற்று பண்ணது முன்னாடினா வேண்டாம், நீங்கள் நன்னா இருக்கா பாருங்க, இல்லாட்டா தூக்கி போட்டுருந்தா சொல்லுவார். பட் அதுமாரி கொடுக்குறதில்ல, எல்லாமே நன்னா தான் இருக்கு. வச்சுட்டு கூட ராத்திரி கூட சாப்பிட்றோம். நன்னா இருக்கு. அவருக்கு கடவுள் தான் அருள் புரியணும், நன்னா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன். நன்னா இருக்கு எல்லாமே. ஃபுட்டு குவாலிட்டியா இருக்கு. ஏனோ தானோ இல்லை, ஏதோ தண்ணி ரசமா இதுவா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நன்னா இருக்கு எல்லாமே. வச்சுன்னு சாப்பிடலாம் போல இருக்கு எல்லாமே. அவருக்கு எங்க நன்றியை சொல்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சாப்பாடு மீந்தாவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு போயிடும், இல்லாட்டி அடுத்த நாள் குப்பைக்கு போயிடும். பட் நம்ம எந்த விதத்துலையுமே நம்மளால உழைச்ச காசாலேயே நம்ம பொருளை கண் முன்னாடி வேஸ்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பல மண்டபத்தில் பல கல்யாணங்கள் தடபுடலாம் நடந்தாலும் பல சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. அதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி சூரியநாராயணன் சார் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேஸ்ட் ஆகிற பொருளாகட்டும், இந்த ஹோட்டலில் வேஸ்ட் ஆகிற இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் வேஸ்ட் ஆகிற பொருள் எல்லாம் அதை கலெக்ட் பண்ணி அன்னைக்கே பாத்தீங்கன்னா பல மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சர்வீஸை பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதுல நிறைய இம்ப்ரூவைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சமூக சேவை பண்றவங்க நீங்களும் அந்த ஊர்ல எப்படி இந்த மாதிரி சேவை எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸ் அவர் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் பாத்தீங்கன்னா உங்களோட சர்வீஸே எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சார். அது சார் ஃபர்ஸ்ட் எப்படி இது மாதிரி இந்த மண்டபம் இது மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஃபுட் எல்லாம் கலெக்ட் பண்ணி தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கலான்ற ஐடியா எப்படி வந்தது சார்? இல்ல சார், இது எல்லாருக்குமே மனசுல இருக்கிற எண்ணம் தான் சார். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாவோ தனிப்பட்ட முறையில வந்தது இல்ல. நான் பார்க்கும்போது தெரிஞ்சது, நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டரிங் கிட்ட ஃபுட் வாங்கிட்டு இருந்தோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டதுனால சொல்றேன். அவங்க கிட்ட நாங்க இப்போ நம்ம விலைக்கு வாங்குற இடத்துல கேட்டோம்னா, ஒரு இடத்துல பக்கெட்ல கொஞ்சம் உணவு மீதி இருந்தது. அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அதை போட்டுருவோம் அப்படின்னாங்க. அதை நான் எடுத்துன்னு போய் இந்த பக்கத்துல பேச்சுலர் பசங்க தங்கியிருக்காங்க, கொடுக்கலாமான்னு கேட்டோம். அப்படி ஆரம்பிச்சது இது. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் அப்புறம் அவங்களே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நைட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்த உடனே என்னாச்சுன்னா நம்மளே தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்ஸ்ட் கேட்டரிங் ஆரம்பிச்சது. அப்புறம் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு கல்யாண மண்டபங்கள் இந்த வெஸ்ட் மாம்பலம் ஏரியாவில் சுத்தி இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கல்யாண மண்டபத்துல அந்த கேட்டரிங் கல்யாண மண்டபம்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றவங்க ஒருத்தர் இருப்பாங்க, கேட்டரர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப என்னுடைய லிங்க் பாத்தீங்கன்னா கேட்டரர்ஸ், கல்யாணம் நடத்துறவங்க அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ரிலேஷன்ஸோட எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கேட்டரர்ஸ் போன் பண்ணி என்ன மீதி இருக்கோ அவங்க எனக்கு போன் பண்ணுவாங்க, சார் எடுத்துட்டு வரலாமான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல அன்னைக்கு இருக்கிற அந்த என்னென்ன பாத்திரங்கள் மீதி இருக்கோ தகுந்தபடி அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை கொண்டு வச்சுட்டு அவங்க காலி பாத்திரத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. சோ இப்படி சின்ன கேட்டரர் மூலமா ஒரு 10 பேர் கொடுக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு 30-40 பேருக்கு வளர்ந்து முதல்ல ஒரு இடத்துல இருந்து எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 10-15 இடத்துல இருந்து நமக்கு ஃபுட் வரளவா இருக்கு. சோ இப்படியே அது படிப்படியா வளர்ந்து இருக்கு. இது இன்னும் மேலும் மேலையும் நீங்க இன்டர்வியூல சொன்னபடி இன்னும் நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் சந்தோஷப்படுறதுக்காக தான் உங்களுடைய ஒரு உதவியை நான். இது உதவி இல்ல சார், இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ஏன்னா சாப்பாடு தேடுறவங்க ஒரு இடம் இருக்காங்க, சாப்பாடு கொடுக்கறவங்க இடம் கரெக்ட். ஆனா எவ்வளவுதான் ருசியா போட்டாலும் அந்த அன்னதானம் வாங்குறது கூட ஆள் வரமாட்டாங்க. அது மாதிரி சூழல்ல நீங்க பண்ற ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நாளைக்கு டெய்லி எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க சார்? இப்ப அட் பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 பேர் வரைக்கும். அதாவது நாங்க ரெகுலரா கேட்டரிங் பண்றவங்க அவங்க மீதி போனதை கொடுக்குறாங்க. 2-3 கேட்டரர்ஸ்க்கு இருந்து கொடுக்குறாங்க. அது தவிர ஃபங்க்ஷன்ல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா அது ஒரு 40-50 பேருக்கு வரும். அது மத்தியானம் நேரத்துல வரும். அதுல ஒரு 30-40 பேர் கார்த்தால வர முடியாதவங்க மத்தியானம் வராங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்க அவங்க கார்த்தாலே போயிடுறாங்க. இந்த இதுக்குன்னு நான் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த
அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துருவாங்க, சார் நான் 7 மணிக்கு வரேன், 8 மணிக்கு வரேன், கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா 7 மணிக்கு போயிட்டு சமைக்க முடியாது. சோ கொஞ்சம் சாதம், ரசம், ஒரு எதனா ஒரு சைட் டிஷோ எதனா வரும், வெஜிடபிள் பிரியாணி வரும் மத்தியானம் 3 மணிக்கு மேல. அது அவங்க குரூப்ல பாத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா நினைக்கிறாங்க. பயனாளிகள் வந்து யார் யார் சார்? நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில இருந்து வரவங்களும் இருக்காங்க, நெய்பர்ஸ் சொல்ற மாதிரி எனக்கு வந்து சிங்க் ஆகுது. யார் இதோட பயனாளிகள் வந்து ஜாதி மத ஏழை பணக்காரன் வித்தியாசமே இல்ல சார். கார்ல வர்றவனும் வராங்க, கூலி வேலை செய்யறவங்க வராங்க. அவங்களுக்கு வந்து டைம் தான் முக்கியம் சார். இப்ப கூலி வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அவங்களால உணவு வெளியில வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். பெரிய பெரிய கொஞ்சம் வசதி உள்ள பாத்தீங்கன்னா டைம் இல்ல. அவங்களுக்கு டைம் சாயந்தரம் வீட்டுக்கு போன உள்ள டயர்டா இருக்கும், ஒரு கொஞ்சம் சாப்பாடு, ஏதாவது ஒரு கலந்த சாதம், இல்ல ஒரு எலுமிச்சம்பழ சாதம், நம்ம வெரைட்டி ரைஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தா சாப்பிட்டு படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சோ இது பயனாளிகள்னு பாத்தீங்கன்னா எல்லா பலதரப்பட்ட மக்கள், எல்லா ஜாதியினரும், வித்தியாசம் இல்லாம அனைவருக்கும், பசியோடு இருக்கிற அனைவருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நாங்க பாக்கணுமே தவிர, அதுவும் உணவு பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருவோம். நீங்க என்ன எடுக்கிறீங்கன்றத நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஒரே பிரின்சிபல் என்னன்னா, நமக்கு எப்படி வேஸ்ட் பண்ணாம இன்னொருத்தர் கொடுக்குறாங்களோ நீங்க அதை எடுத்துன்னு போயிட்டு ஒன்னா நீங்க சாப்பிடணும், இல்ல உங்களுக்கு தேவை யாருக்காவது கொடுக்கணும், நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றமே தவிர, நீங்க என்ன எடுக்கிறீங்கறத நான் பர்சனலா பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நான் என் இடத்துல வந்து உட்காந்துருவேன். அது காலியானா மறுபடியும் கொண்டு ஃபில் பண்ணிட்டே இருப்பேன், வேற இடத்துக்கு போன் பண்ணுவேன், போன் வரும். இப்படிதான் இது நடந்துட்டு இருக்குது. பயனாளிகள் எல்லாரும் சார். பொருள்லாம் இருக்குல்ல சார், வந்து கேட்டரிங்னாவே குறைஞ்சது ஒரு 10 பாத்திரம் இருக்கும். நீங்க எப்படி இதோட பிக்கப் கலெக்ஷன்லாம் உங்க டீம் யாராச்சும் இருக்காங்க சார்? என் கூட வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம மாடி மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் போவாரு. எதிர்க்க அந்த இப்ப இந்த பயனாளிகளாவும் வாலண்டியர்ஸாவும் இருக்காங்க. இப்ப இதுல வர பயனாளிகளே பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தங்கி இருக்காங்க. அவங்க இங்க எதிர்க்க தங்கி இருக்காங்க. போன் பண்ணா உடனே வருவாங்க சார். இதை நான் தனியா செய்யல, ஆக்சுவலா நான் டீமா தான் செய்யறேன். இந்த தனியா நான் இந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. என் கூட ஒரு 4-5 பேர் டெடிகேட்டடா இருக்காங்க. பட் அவங்களால ரெகுலரா வர முடியல, அதுவும் ஒரு காரணம். இப்ப நான் வந்து ஃபுல் டைம், நான் ரிட்டையர்ட் பர்சன், ஃபேமிலி எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த ஒரு காரணம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறது, அது வாஸ்தவம் தான். மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்க போன் பண்ணும்போது அவங்க சார் நான் கிளாஸ்ல இருக்கேன், இல்லைன்னா ஒரு கால்ல இருக்கேன், நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு அந்த சமயத்துல நான் போவேன். மத்தபடி ஒரு நாளைக்கு ஒரு 4 விசிட் 5 விசிட் நான் போறேன்னா அதுல ஒரு 2 விசிட் வந்து அந்த அசிஸ்டன்ஸ் போறாங்க. அதனால இன்னும் நிறைய பேர் எனக்கு தேவைப்படுறது, அது உங்க மூலமா எனக்கு கிடைச்சதுன்னா சூப்பர் சார். வெஸ்ட் மாம்பலம் ஏரியா வரை உங்களோட ஸ்ட்ரென்த் வரையும் ஃபுல்லா கவர் பண்றீங்க சார். இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஓ இது என்னப்பா, நம்ம வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணா கையில பணம் இருக்கணும், இல்ல வந்து டீம் இருக்கணும், இல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்த இதுல நீங்க வந்து என்ன இருந்தாவே போதும் பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்றீங்க சார். இப்ப அது மாதிரி யாரா இருந்தா கைடன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கீங்க? இல்ல இது கைடன்ஸ் சார், எண்ணம் இருக்கணும் சார், அவங்களால முடியணும். இப்ப இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணணும்னு கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க, ஆனா அவங்களால முடியறது இல்ல. அது ஏன் முடியுது இல்லைன்னா அவங்கள நம்ம பிளேமும் பண்ண முடியாது. அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அவங்களுடைய இதனால வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல இருப்பாங்க, ஃபேமிலியில இருக்கும். இப்ப நான் 2 கமிட்மெண்ட் இல்லாதனால இது ஃப்ரீயா பண்ண முடியுது. அதனால எல்லாருக்கும் எண்ணம் இருக்கு. உங்களுடைய கேள்விக்கு நான் கரெக்டா சொல்லணும்னா, எல்லாருக்கும் எண்ணம். இப்போ ஒருத்தர் கேட்டார், அசோக் நகர்ல நான் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். ஆரம்பிக்கலாம் சார், நான் இங்க எக்ஸ்ட்ரா வர்ற ஃபுட்டை கொடுக்குறேன், அதே மாதிரி எனக்கு 4-5 இடத்துல இருந்து வர சோர்ஸ் நான் அசோக் நகர்ல கொடுக்குறேன் சார். ஆனா அவரால் இதே மாதிரி ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல வந்து ஃபுட்டு கொண்டு வச்சா அது ஒரு 4-5 மணி நேரம் அந்த வீட்டுல அது ஸ்டே ஆனவங்க, அவர் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த ஏரியால இருக்கிறவங்க, இது கொஞ்சம் கஷ்டம். அதாவது மனசு இருக்கலாம், ஆனா எல்லாராலையும் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ்னால சொல்றேன், தனிப்பட்ட காரணங்களால இருக்கலாம். அதனால எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு சார். இப்ப 2 இயர்ஸ் பிஃபோர் உங்களோட ப்ரொஃபஷன் என்ன சார்? அது நான் அட்வொகேட்டா இருந்தேன் சார். நான் ஃபாரின்ல இருந்தேன், 15 வருஷம் அங்க லீகல் ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டேன். அப்பா இருந்தா 2018ல, 20ல நான் இங்க வந்தேன். கொரோனா பீரியட்ல இங்க வந்து அதுக்கப்புறம் போக முடியல. இப்ப நானும் அம்மா மட்டும் இங்க இருக்கோம். அம்மா 80 வயசு ஆகுது. அதனால எப்பாவது கோர்ட் கேஸ் அட்டன் பண்ணுவேன். மறுபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன். லண்டன்ல ஃபேமிலி ஒரு பிசினஸ் இருக்கு, அதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் இங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இது எனக்கு போறோம், கண்டென்ட்மெண்ட் இது போறோம், நம்ம சம்பாதிச்சது போறோம், மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் இந்த 2 வருஷம் முன்னாடி வந்தது. அதை இன்னும் நான் விடாம கண்டிப்பா சார். சார் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து சர்வீஸ்ல இறங்கி பண்ணும்போது அது வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட அவனுக்கு ஒரு விஷயம் மனசுல படும். ஓஹோ, வந்து கொடுக்குற ஃபுட் வந்து ஹைஜீனிக்கா தான் இருக்கும், கொடுக்குறவங்க ஒரு நல்ல எண்ணத்துலதான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க சார். சார் அதே மாதிரி வீட்டுல நிறைய பேர் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்க, நிறைய பேர் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராவை போட்டு அதை வந்து யாருக்கா கொடுக்கலனாலும் அது பழையசா போய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார் வீடுன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க பிளாட்லயே பாத்தீங்கன்னா மாடியில ஒருத்தர் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே 4-5 பேர் தான் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கேட்டரர்ஸ் பேசினோம், ஹோட்டல்ஸ் பேசினோம், அங்கெல்லாம் 50-100 பேர் பண்றது, ஃபங்க்ஷனுக்கு பேசினோம். வீடுலையும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்திலேயே ஒரு சில இந்த குரூப்ல இருக்கிறவங்களே, சார் எங்க வீட்டுல ஒரு 10 சப்பாத்தி பண்ணோம், எங்க ரிலேஷன் வராங்கன்னு பண்ணோம், எங்க ஃபேமிலி பீப்புள் எல்லாம் வெளியில சாப்பிட்டாங்க, 10 சப்பாத்தி குருமாருக்கு வந்து எடுத்துன்னு போய் கொடுங்க அப்படின்வாங்க. சோ இது மாதிரி நீங்க வீடுன்னு சொன்னதுனால ஒரு 10-15 வீட்டுல இருந்து அந்த மாதிரி ஒரு கால் வருது. ஆனா லிமிட்டடா வரும், நிறைய வராது.
இப்ப நம்ம ஃபங்க்ஷன் கேட்டரிங் எல்லாம் நிறைய வருது. எதுக்கு சொல்றேன்னா வீட்ல இருந்து பண்றவங்களும் அவங்க வந்து என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு ஒன்னா மறுநாள் சாப்பிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு, அது சில பேர் பண்ணுவாங்க. இல்ல அங்க இருக்கிற அவங்க வேலை செய்யற மெய்டு அவங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் ஆப்ஷன் இல்லைன்னா வேற வழியில அவங்க தூக்கி தான் போடுவாங்க. அதனால வந்து அவங்க அந்த மாதிரி வீட்டுல இருந்தும் ஒரு 10-15 வீடுங்கள்ல இருந்து அந்த மாதிரியான ரேண்டமா கொடுப்பாங்க. எல்லா நாளும் ரெகுலரா முடியாது. இந்த வீட்டுல இருந்து மீதியானதா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ ஒரு சுவையான விஷயம் நடந்தது. ஒரு மாசம் முன்னாடி நினைக்கிறேன், நம்ம பக்கத்து தெருல ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணிருக்காரு. அவர் வந்து இந்த குரூப்லயும் இல்ல, அவர் தெரியல, இந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு பர்த்டே கேக் பண்ணிருக்காங்க. அது மீதி ஆயிடுச்சு, பெரிய சைஸ் கேக். அவர் என்ன பண்ணாரு, சாட் ஜிபிடில சர்ச் பண்ணிருக்காருங்க. இது ஏன் எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சாட் ஜிபிடில அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட், அந்த கேக்குன்னு போடாம எக்ஸ்ட்ரா ஃபுட் இருக்கு, இது யாருக்கான கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கேன் யூ ஹெல்ப் மீன்னு கேட்டிருக்காரு. அவர் உடனே வந்து இந்த மாதிரி அந்த சாட் ஜிபிடில இருந்து ரிப்ளை வந்துதான், என்னோட நம்பரும் கான்டாக்ட் நம்பர் வந்துதான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்த்டே கேக் பண்ணோம், கேக்கு பிளஸ் இன்னொரு அந்த சமோசா சாண்ட்விச் பர்த்டே பார்ட்டிக்கு உண்டான ஐட்டம்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சாட் ஜிபிடில எப்படி நம்பர் வந்தது. அது வரும் சார், ஏன்னா உங்க நம்பர் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனாலையும் பிளஸ் இதுல வந்து வேற யாரும் இல்ல, காம்படிஷன்ஸ் இல்லாதனாலையும் வரும்னு சொல்லிட்டு அவரே எடுத்துன்னு வந்தாரு. நானும் போய் அவரை மீட் பண்ணேன். அவர் ஹி வாஸ் சோ ஹாப்பி. என்னன்னா இவ்வளவு பெரிய கேக் இருக்கு, 5:30-6 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிச்சிருக்காரு, 6:30 மணிக்கு நல்ல நல்ல பெரிய சைஸ் கேக். குரூப் வந்த உடனே குரூப்ல இருந்து 20 பேர் வந்து, அப்பதான் எனக்கு வந்து அந்த சாட் ஜிபிடி வரைக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நினைச்சேன். அப்புறம் எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சார் 2 வருஷத்துல வந்து உங்க நம்பர் அவ்வளவு தூரம் வந்து அந்த உணவு வேண்டும் சொல்றவங்களும் உணவு கொடுக்குறோன்றவங்களும் உங்க நம்பர் ஷேர் பண்ணதுனாலே என்னமோ அது கூகுள் வரைக்கும் போய் சாட் ஜிபிடில வந்திருக்கு அப்படின்னு சொன்னதால அந்த கேக் வந்து அதை நாங்க விநியோகம் பண்ணி முடிச்சோம். இதெல்லாம் நான் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் என்னுடைய சர்வீஸ் கிடைச்ச ரெகக்னிஷனாகவும் நினைக்கிறேன். அகைன் ஆஸ் ஐ செட், இட்ஸ் a டீம் எஃபோர்ட். நான் தனியா பண்றேன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. இட்ஸ் a டீம் எஃபோர்ட் தான். பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியலன்றீங்க, பட் வேர்ல்டு வைடு உள்ள சாட் ஜிபிடி ஆகட்டும் இல்ல கூகுள் ஜெமினிக்கு வந்து உங்களை பத்தி தெரியுதுனாவே வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான் சார். சார் அப்புறம் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்ல சார், உணவை வீணாக்க கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உணவு உடை இருப்பிடம்னு பகவான் சொல்லியிருக்காரு. உணவு பிரதானமா இருக்கு. உணவு வந்து நீ சாப்பிடுற அந்த வேண்டாம் தூக்கி போற அரிசியில வந்து மத்தவங்க பேர் எழுதிருக்குன்னு சொல்றாங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேமே அதுதான் வச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் இனிமே யாராவது என்னோட ஏரியாக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு எப்ப உங்களால முடிஞ்சது என்ன, இனிமேல் உங்களுக்கு தேவையில்லாத ஃபுட் அது எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்க, எங்க டீம் அனுப்புறோம், கலெக்ட் பண்ணி கொடுக்க பாக்குறோம். அப்படியே முடியலையா தூக்கி போடலாமே, நம்மளால முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து அது முடியலன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணலாமே தவிர, இவ்வளவு நாள் நீங்க இந்த பத்தி தெரியாதவங்களும் இந்த வீடியோ பாக்குறவங்களும் நீங்க என்ன, நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, இந்த வெஸ்ட் மாம்பலம் மின்னரும் நாங்க இப்போதைக்கு கவர் பண்றோம். ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களால் ஒரு 10-15 நிமிஷத்துல போக முடியும். அது சப்பாத்தியோ கிச்சடியோ உப்மாவோ தோசையோ இட்லியோ, இன்னும் சில சமயம் பாத்தீங்கன்னா நைட் டைம் சப்பாத்தி வந்து கார்த்தால கூட நல்லா இருக்கும். எக்ஸப்டிங் சில ஐட்டம் வந்து நாங்க அந்த மாதிரி பண்றோம். சப்பாத்தி எல்லாம் இட்லி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கார்த்தால சூடு பண்ணி கொடுக்குறோம். டே டைம்ல வந்து உங்களுக்கு எந்த நீங்க ஃபங்க்ஷன்ல பண்ணதா உங்க வீட்டுல பண்ண எந்த ஐட்டமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து வீணாக்காமல் எங்க நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா எங்க டீம்ல நானும் வந்து அதை எடுத்துட்டு வந்து எங்க வாட்ஸ்அப் குரூப் மூலமா விநியோகம் பண்ணி தருவோன்றதை நான் ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். சூப்பர் சார். சார் ரொம்ப பயனுள்ள தகவல் தந்தமைக்கு சார். கண்டிப்பா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார். நேர்களே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா வந்து சார் சொல்ற மாதிரி வந்து இனிமே நம்ம வீட்டுல சமைச்சதாகட்டும், நமக்கு வந்த பொருள் நீங்களும் கண்டிப்பா நல்ல பேருக்கு விதமா ஷேர் பண்ணி நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கண் பாலா. இது என்னுடைய அம்மா யோகாம்பாள்னு பேரு. என்னை பெற்று வளர்த்தின தெய்வம். சோ இவங்க வந்து மற்ற வாலண்டியர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னேன். என்னுடைய சர்வீஸ்க்கு இவங்க தான் அந்த பாத்திரம் எல்லாம் அலம்பி கொடுக்கறதாகட்டும், அப்புறம் நான் வெளியில போனாட்டு அந்த உணவு வழங்குறதாகட்டும் எனக்கு ரொம்ப பேர் உதவியா இருக்காங்க. இதை நான் சொல்லி ஆகணும். என்னன்னா உணவு எப்படி கொடுத்து எல்லாருக்கும் வாழ்ந்தது எப்படியோ அந்த மாதிரி அந்த பாத்திரங்கள் கழுவுறது ஒரு பெரிய எங்களுக்கு வந்து ஜாப் சேலஞ்சிங்கா இருக்கு. நான் பண்ணுவேன். எங்க அம்மாக்கு அப்புறம் இந்த வாலண்டியர்ஸ் இப்ப எங்க வர்ற இந்த பயனாளிகள் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில பேர் அவங்களே போயிட்டு நாங்க அலம்பி தரோம், அப்படி கிளீன் பண்ணி தரோம்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி இது ஒரு டீம் எஃபோர்ட்ஸ். அந்த டீம் எஃபோர்ட்ஸ்ல எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், கடமைப்பட்டேன். இன்னொரு வார்த்தை பேசலாமா? நாங்களாம் தருமபுரி, எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் போது இது இருக்கேன் கும்பகோணத்துக்கிட்ட, அவங்க எல்லாம் வந்து பஜன்ஸ் எல்லாம் பண்ணி வீட்லயே சாப்பாடு போட்டு நாங்க 30 சாப்பாடு போடுவோம். அப்பவே அந்த காலத்துல இருந்து அன்னதானங்கிறது எல்லா இடத்துலயும் எங்க மாமனார் ரொம்ப ஆசையா பாடுவாங்க. எல்லாம் இது பஜன்ஸ்லாம் வருவாங்க. நடுவில் வந்து நான் இது நாராயணியம் படித்து ஸ்லோகம்லாம் படித்து எல்லாம் பண்ணுவோம். தியாகராஜ ஆராதனை அது மாதிரி வீட்லேயே செய்வோம் நாங்கள்லாம். அதே கரூரில் எங்கள் மாமி வீடு பெரிய வீடு, தாத்தா வீடு இருக்குன்னோம். எங்கள் மாமி ரொம்ப ஆசையாக ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் தஞ்சாவூர்லேருந்து ஆளுங்களாம் வர வச்சு 30-40 பேர் சாப்பாடு. அங்கெல்லாம் கோட்டை எடுப்புன்னு கரூரில் தனியாக கோட்டை எடுப்புல 50 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. இது மாதிரி டெய்லியே நடக்கும். எங்கள் கரூரில் எங்கள் தாத்தா கட்டிக்கு வீடு இது இருக்குது. 8 பிள்ளைகள் எங்கள் மாமாவுக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க.
நல்ல சாப்பாடு. ஆனா அந்த பஜன்ஸ் மட்டும் எங்க மாமியார் அவ்வளோ பக்தியா அக்காலாம் நல்லா பாடுவாங்க. சூப்பரா பாடுவாங்க. எங்க பொண்ணு கீதா அவளும் ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. இப்ப சிவதானி எங்க பொண்ணு சின்ன பொண்ணு வில்லிவாக்கத்துல இருக்கா. அவ சாய் பஜன் வச்சு ரொம்ப அவக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே நல்லா இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். ரொம்ப சௌக்கியம், ரொம்ப சந்தோஷம். அதாவது அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அன்னதானம் பண்ற விஷயம் எங்களுடைய மூதாதையர் காலத்துல ஆமா. நடந்துன்னு இருக்குது. ஆமா அது வந்து என் புள்ள மூலமா இப்ப தொடருதே தவிர, ஆமா அவங்க பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, இவன் சின்ன லெவல்ல பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அது பரவாயில்ல. அம்மாவுடைய அது அது ஆசை. பரம்பரையினுடைய இதை பெருமை establish சொல்றதுல பண்றாங்க. Thank you. பிறந்தாத்து பெருமை.